கார்த்திகை தீபம் சம்பந்தமாக மதுரை கிளை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எத்தனை தடவை அடி கொடுக்கறது? எதால் அடித்தாலும் சொரணம் வருகிறது இல்லை இவங்களுக்கு, திமுக ஆளுக்கு. இவ்வளவு கேவலப்படணுமா நீங்கள் ஒரு அரசாங்கத்தை வச்சுட்டு? அவங்க சொல்கிறாங்க மதுரை உயர்நீதிமன்றம் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அரசாங்கம் தான், ஸ்டாலின் அரசாங்கம் தாங்கிறாங்க. அசிங்கமாக இல்லையா? ராஜினாமா பண்ணிட்டு போங்கய்யா, ராஜினாமா பண்ணிட்டு போங்க. ஒரு கோயில் பிரச்சனையை இப்படியா ஆக்குவீங்க? வெக்கமாக இல்லை? இப்படியா? தீபம் ஏற்றணுன்னா அது கோயில் இடம். உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க கோயில் இடம், அது கோயிலுக்கு சொந்தமானது. அதில் தீபம் ஏற்றுறதுல என்ன தப்புங்கிறாங்க? கோயிலுக்கு இந்து அறநிலையத்துறை இவங்க கையில் வச்சுக்கிட்டு பாவிகள் சாமிக்கு வர்ற பணத்தில் இதை நடத்திக்கிட்டு இந்து அறநிலையத்துறையை கோடிக்கணக்கான ரூபாயை அந்த இந்து அறநிலையத்துறை கோயில்களில் வந்த வருமான பணத்தை வச்சு கோடி ரூபாய்க்கு வக்கீல் பிடிச்சி அது கோயிலிடம் இல்லைன்னு வாதாடுறாங்கன்னா உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? கருட புராணம் தண்டனை தான். எல்லாருக்கும் ரெடியாக இருங்க. இங்கே நீங்கள் தப்பிச்சிடலாம். கருட புராணம் மேலே போனீங்கன்னா குதிக்கும் எண்ணெய் சட்டியில் தான் விடுவீங்க. ஒரு கடவுளோட இதை இப்படியா பண்ணுறது? கோயிலுக்கு சொந்தமான இடம்னு உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து இல்லை அது கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கிறது? கருட புராணம் தான் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான், ஆளுங்கட்சி தாங்கிறாங்க. எவ்வளவு கேவலமான விஷயம். அதனால் இது போல் பெரிய பிரச்சனையாக்கி இஸ்லாமியர்களே சொல்லலை அது எங்கள் கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லைன்னு. ஆளுங்கட்சியில் இருக்கும் அரசாங்கம், இந்து அறநிலையத்துறைக்கு நிர்வகிக்கும் அரசாங்கம், கோயிலிலிருந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான வருமானத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கும் அரசாங்கம் கோயில் நிலைமை இல்லைன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சரியான அடி கொடுத்துருக்காங்க. அது கோயில் இடம்தான், அதில் கேட்டது தப்பு இல்லை, தீபத்தை ஏற்ற சொன்னது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க?